லாஸ்ட் வீடியோல என்ஏஆர்எஃப்னா என்ன, வாட் இஸ் என்ஏஆர்எஃப் அதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா என்ஏஆர்எஃப்ல காலேஜஸ்க்கு நம்ம ஸ்கோர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்கோர் வந்து என்ன அடிப்படையில கொடுக்குறாங்க, அந்த கிரைட்டீரியா எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் அவங்க 30% கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கு, அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்குறாங்களா இல்லையா, அது அடிப்படையில அவங்க 30%க்கு கால்குலேட் பண்றாங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், நீங்க காலேஜ்ல பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பெர்டென்டா பண்றாங்க, அட் த சேம் டைம் அதோட பப்ளிகேஷனா இருக்கட்டும், அதோட இனோவேஷன் எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அது அடிப்படையில பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ், இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20% வரைக்கும் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அதுல எத்தனை பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து போறாங்க, அண்ட் மீடியம் சேலரி வந்து எந்த அளவுக்கு ஆஃபர் பண்றாங்க, இது அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10% கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்றாங்க, என்னென்ன ரீஜியன்ல இருந்தெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்க, அவங்களோட ஜெண்டர் என்ன, இது அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா பெர்செப்ஷன், இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10% வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த காலேஜோட ரெப்புடேஷன் எந்த மாதிரி இருக்கு, அண்ட் அவங்களோட அகாடமிக் எந்த மாதிரி இருக்கு, அது அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இதுல ஓவரால் பெர்சன்டேஜ்ல என்ன ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அது அடிப்படையில தான் வந்து நீங்க ரேங்கிங் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே இதுல லிஸ்ட் அவுட் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய காலேஜ் தான் நம்ம ஐஐடி மெட்ராஸ். இதோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 87.31 அப்படின்னு சொல்லலாம். இதுவே டாப் 100 ரேங்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி, இதோட ரேங்கிங் பாத்தீங்க அப்படின்னா 49.79. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.